நம்முடைய மாநில தலைவர் எங்களை மாதிரி சில பேர் தினசரி இந்த இதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம் இந்த முதல் ஒரு மாதம் நம்மளுக்குள்ள கூட்டங்கள் இந்த மாதிரி பயிற்சி திட்டங்களுக்கான நடவடிக்கைகளுக்காக நாம் எல்லாம் கவனம் கொடுத்து நாங்கள் 3 முறை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3-4 முறை சந்திச்சிட்டோம். ஆகவே இனி எல்லாருமே வரும். நீங்க மாநில தலைவர் அப்பப்போ சொல்லிட்டே இருக்காரு தினசரி என்னென்ன சட்டம் ஒழுங்குல தவறு நடக்குதோ. நேற்று கூட போட்டிருக்காரு, அது போட்டு இருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய சமயத்துல நடக்கு. நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா மாற்றம் வரும்னு நினைச்சோம். சட்டம் ஒழுங்குல வரல, பல விஷயங்கள்ல வரல. இப்ப திருப்பரங்குன்றம் எல்லாம் மிக முக்கியமான விஷயம், உணர்வு பூர்வமான விஷயம். ஒரு தமிழனுக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், நீதிமன்ற தீர்ப்பை திமுக மரியாதை செய்யாமல் இருந்தது. அதே தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏற்கப்படாத விஷயங்கள். அதே மாதிரி நீட் தேர்வு வேண்டாம்னு இவங்க சொல்றாங்க. நீட் தேர்வுனாலதான் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் மெடிக்கல்ல மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அரசு கல்லூரியில மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வெறும் 16,000 ரூபாய் தான் வருஷ ஃபீஸ். அது நீட்டினால தான் வந்திருக்குங்க. பல பேர் நாமளே பார்க்கிற வருஷம். ஆகவே திமுக என்ன செஞ்சதோ அதே மாதிரி கொள்கையை நிறைய விஷயத்துல வச்சிருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கண்டிப்பாக அதை எதிர்த்து நாம ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துவோம். அதற்கான திட்டங்கள் அவசியம். திரு அண்ணாமலை வெளியே போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கட்சியிலிருந்து இல்ல, அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஆலமரம். 1951 நான் சில கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன். ஜனசங்கம் உருவானதுலேருந்து சில பேர் அப்பப்போ வெளியில போயிருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது. சில பாதிப்புகள் இருக்கு, இம்மீடியட்டா சில பாதிப்புகள் இருக்கு. ஒரு முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். குஜராத்தில் இன்னைக்கு நாம 28 வருஷமா பிஜேபி தொடர்ந்து ஆட்சி பண்ணுது. அந்த மாநிலத்தில் 5 முன்னாள் முதலமைச்சர்கள் கட்சி விட்டு போயிருக்கிறாங்க. கேசுபாய் பட்டேல் போனாரு, சங்கர் வகையிலா போனார், இப்படி நிறைய போனாங்க. ஆனாலும் கட்சி இருக்குது. ஆகவே நம்ம தனிப்பட்ட விதங்கள்ல நண்பர்கள் சில காரணங்களுக்காக அவர்கள் வெளியில போகலாம். அந்த சமயத்துல சிறு கலப்புகள் இருக்கலாம். ஆனா நம்ம கட்சி தொடர்ந்து நடக்கும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் சந்திச்சு கீழே போய் எல்லாத்துக்கூடும் பேசிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் முந்தா நாள் ஒரு பேட்டியில இது சம்பந்தமா விளக்கமா சொல்லியிருக்காரு. எங்க கூட இருந்தாரு, இணைஞ்சு பண்ணினாரு. அது வரைக்கும் நாம் எல்லாருமே இணைஞ்சுதான் பண்ணலாம். அவர் சொல்லியிருக்காரு, கட்சியை விட சித்தாந்தத்தை விட தனி நபர்கள் முக்கியமானவர் இல்லை. அதனால போயிட்டாரு. நாம வாழ்த்துறோம். நமக்கும் கட்சிக்கும் அந்த அமைப்புக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை. நாம கட்சியில தொடர்ந்து பயணிப்போம். அதுதான் போட்டாங்க. ஆனா முன்னாள் இந்த பிரதமர் இந்திரா காந்தி எடுத்தபடி அதிரடி ஏங்க, பிரதமர் மாதிரி அதிரடி முடிவு எடுக்கிறதுக்கு உலகத்தில் இன்னைக்கு ஆளே இல்லையே. உலகமே பாராட்டுது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துகிறாரு. ஹெர்முஸ் துறைமுகம் உலகத்துல எந்த நாட்டுக்குமே இதுவரைக்கும் இப்ப 10 நாளா அவங்க சில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில நாடுகளை விடுறாங்க. முதல்ல யாரையுமே அனுமதிக்காம இருந்த போது ஒரே ஒரு நாட்டு தான் அனுமதிச்சாங்க. யாரு? அந்த நாட்டு தான். அது துறைச்சுவா அமெரிக்கா கொண்டு போட்டிருக்காங்க. அதுக்காக நாம் உடனடியாக நீங்க பார்த்திருக்கலாம், அந்த தூதரை கூப்பிட்டு சிவியரா வான் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அயலுறவுத்துறை, ஃபாரின் அஃபேர்ஸ், அதனுடைய உயர் அதிகாரிகள், அமைச்சர்களோடு பேசியிருக்கிறாங்க. 2வது முறையாக கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அதற்காக அவர்கள் போதிய நடவடிக்கைகளை எடுத்துவாங்க. அது அவங்களுக்கு தெரியுங்க. மேல இருக்கிறவங்களுக்கு எந்த லெவல்ல என்ன பண்ணணுங்கிறது நாம சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு நான் சொல்ல பாத்தீங்களா, இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளோடும் உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான். அவர்களுக்கு நாட்டினுடைய நலனை எந்த காலத்திலையும் விட்டுக் கொடுக்கணும். இந்த லஞ்ச ஒழிப்பு விவகாரத்துல அரசு இன்னுமே போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அது அதிகாரிகளாகவும் மற்ற சில பேர் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட தப்பில் ஈடுபடுறதாக செய்தி வருது. அமைச்சராக கூட இருக்குல்ல, எனக்கு தெரியல. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை நாம் எடுத்து செய்வோம். மாநில அளவிலும் சரி, அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்வோம். ஏன்னா நாம ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவர்கள். நாம தாவேகாவுக்கு இன்றைக்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்க முடியும். 2 திராவிட கட்சிகளும் முதல் முறையாக 59 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி போயிட்டாங்க. ஆகவே அவர்கள்
மக்கள் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆகவே மாற்று சக்தியாக நாம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் எங்களை மாதிரி சில பேர் தினசரி இந்த இதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.